ராவணனை தொடர்ந்து விஸ்ரவசர் மற்றும் கேகசிக்கும் யாராலும் வெல்ல முடியாத பலம் பொருந்திய கும்பகர்ணனும் 4 வேதங்கள் மற்றும் 6 தாசுரங்களை நன்கு கற்றுத் தேர்ந்த தர்மத்தின் வழி நடக்கும் விபீஷணனும் மற்றும் ஆசைகளாலும் ஆவேசத்தாலும் நிறைந்த சூர்பனகை என்னும் காமவல்லியும் பிறந்தனர். ராவணன் தனது சகோதரர்களை காட்டிலும் அறிவாலும் வலிமையாலும் மிகவும் பலசாலியாக இருந்தான். 10 தலை ராவணன் என எல்லோராலும் அழைக்கப்பட்டான். ஒரு காலத்தில் மூவுலகும் அசுரர்கள் கட்டுப்பாட்டில் இருந்ததாகவும் தற்போது அது தேவர்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் ஆகவே அதனை மீட்டெடுக்க வேண்டும் என்று அசுர குலத்தின் பெருமைகளை ராவணனுக்கு சொல்லிச் சொல்லி வளர்த்தாள். இந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் கேட்க கேட்க இராவணன் மனதில் மூவுலகையும் ஆள வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. இதற்கிடையே ஈராவணனின் தந்தை விஸ்ரவசர் ராவணனுக்கு யோகத்தின் மூலமும் தியானத்தின் மூலமும் அறிவு மற்றும் வலிமையை விட தர்மமே மகத்தான வழி என்றும் தர்மமே என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றும் கூறி வந்தார். இருந்தபோதிலும் இந்த வார்த்தைகள் இராவணன் கேட்பதாக இல்லை. தேவர்களை வெல்வேன் மூவுலகையும் ஆள்வேன் என்பதை ராவணன் தனது லட்சியமாக கொண்டு அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டான்.